ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம இந்த மீன்களோட சுவாரஸ்யமான ஒரு உறுப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என் கையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா மரக்கலவான்னு சொல்லக்கூடிய மீன். இந்த மீனில் பார்த்தீங்கன்னா நாக்கு பெருசாக இருக்குது. இது ஏர் ஃபில் ஆகி இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா தூண்டில் மாட்டி செத்த அப்புறம் இது தண்ணியில் மிதக்கும். அது ஏன் மிதக்குதுன்னா இதில் உடம்புல பார்த்தீங்கன்னா சிம்பிளாடர்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு அமைஞ்சிருக்கு. இந்த சிம்பிளாடர் அப்புறம் இதை மிதவை பையன்னு சொல்லுவோம். நம்ம அந்த மிதவை பை தான் இந்த மீனை பேலன்ஸ் பண்ணுறது. தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அது மிதக்கிறதுக்கும் அப்புறம் தண்ணிக்கு உள்ளாடி போகிறதுக்கும் அந்த மிதவை பை தான் இதை ஹெல்ப் பண்ணுது. இந்த மீனை பார்த்தீங்கன்னா தூண்டில் மாட்டினதுக்கப்புறம் திடீர்னு தண்ணியிலேருந்து மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். அந்த ஏர் பிளாடரில் இருக்கக்கூடிய ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இதோட நாக்கு வெளியே தள்ளும். அப்புறம் இந்த கண்கள், இதோட கண்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு வெளியே தள்ளும். அது ஏன் தள்ளுறேன்னா அந்த இது இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா மிகவும் ஆழமான பகுதி. இந்த மீன் கடலில் 50 மீட்டர் 100 மீட்டர் அந்த மாதிரி ஆழமான பகுதிகளில் தான் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், தண்ணியோட அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமான அழுத்தத்துலேருந்து இது திடீர்னு மேலே வரும்போது தான் இந்த உடம்புக்கு உள்ளாடி வந்த ஏர் பிளாடரில் உள்ள ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இந்த மாதிரி அந்த கண்ணு தள்ளுறதும் இந்த நாக்கு வெளியே தள்ளுறதும். இது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இந்த மீனால் திரும்ப தண்ணிக்குள்ளே போக முடியாது. இது தண்ணிக்கு மேலே தான் மிதந்துட்டு இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த பெரிய மீனில் உள்ள, அதாவது நம்ம இந்த மர்லின் ஃபிஷ் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, மயில்கோல், அதோட சிம்பிள் ஆர்டர் தான். சின்ன மீனில் அதை கட் பண்ணும்போது அந்த சிம்பிள் ஆர்டர் கிளியராக தெரியல. அதனால தான் நம்ம பெரிய மீனில் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சு தர்றது. அப்புறம் இந்த மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிறு பல்கள் உள்ளது. ஆனால் இந்த பல் வச்சு இது இறைய கடிக்காது. இறை இந்த இதுக்கூட வயிற்றுக்கு உள்ளாடி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கில்ஸில் இருக்கிற இந்த பல்லு மாதிரி இருக்கக்கூடிய இதை வச்சு தான் இது இறையை க்ரஷ் பண்ணும். அப்படி தான் இது இறையை கடிக்கிறது. எல்லாமே இந்த பல் வச்சு அதிகமாக இது இறையை கடிக்கிறது கிடையாது. மீனுக்கு நாக்கெல்லாம் வெளியே வந்திருந்தது, அப்புறம் கண்ணு வெளியே வந்திருந்தது. இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது ஏன்னா இந்த மீன் தூண்டில் மாட்டினதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து சடனாக மேலே வரல. இது அடிப்பகுதியில் இருந்ததுனால தான் அந்த நாக்கு வெளியே தள்ளலை, இந்த ஏர் பிளாடர் எக்ஸ்பாண்டிங் ஆகுது.